எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹோம்மேட் சீ பாஸ் ஃபிஷ்ஷை வச்சு ஒரு ஃபிஷ் கறியும் ஒரு தவா ஃப்ரையும் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் சப்போர்ட் M&D அசோசியேஷன் அண்ட் சில்ட்ரன் சேரிட்டி. வாங்க, இன்றைக்கி சீ பாஸை வச்சு ஒரு ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் தவாவில் பண்ண போகிறோம். அது தேவையானது 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி சிறிய அளவு. மீனை நல்லா கழுவி மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவி என் ஒய்ஃப் வச்சுட்டாங்க. வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க. பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா. இன்றைக்கி பச்சை மிளகா இல்லாததால் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். லெமன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது பாத்திரத்தில் ஒரு வானிலில் சூடு நல்லா எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன். எப்போயுமே மீன் குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்ல டேஸ்ட் இருக்கும். 2வது நாள் சாப்பிடும் போதும் கெட்டு போகாது, நல்லா இருக்கும். எண்ணெய் போட்டிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். இதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டு வறுத்துக்கணும். இப்போ பூண்டையும் சாப் பண்ணி வச்ச பூண்டையும் இஞ்சியும் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு 1 மினிட் எண்ணெயிலேயே நல்லா வறுபடட்டும். எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் இல்லாதால நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். எது ஒன்றா போடலாம். அதுக்கு மேலே வெங்காயத்தை போட்டுருவோம். அந்த 2 வெங்காயத்தையும் போட்டுருங்க. கிரேவியாக வரணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நாங்கள் 2 பேருன்றதால கொஞ்சமாக தான் செய்திருக்கோம். வெங்காயம் நல்லா ஒரு கலர் மாறும்போது பாருங்கள், ஒரு 2-3 மினிட்ஸில் கலர் மாறிடுச்சு. இந்த மீன் டைம் கொஞ்சம் மீன் எடுத்து தலை இல்லாத பாகத்தை எடுத்து மஞ்சள், ஒரு கரண்டி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மிளகு, உப்பு, லெமன் பிழிஞ்சி நல்லா பிசைஞ்சு நல்லா உள்ளெல்லாம் போகிற மாதிரி பண்ணி பெப்பரும் போட்டு உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா ஊற விட்டுட்டோன்னு வச்சிங்களேன். இந்த குழம்பு சமைக்கிற நேரத்தில் இது நல்லா ஊறிச்சுன்னா ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஊறிச்சுன்னா செம்மையாக இருக்கும். அந்த தவாவில் போட்டு வறுக்கும்போது நல்லா கீறி விட்டுருக்கேன் என் ஒய்ஃபு. கீறி விட்டு அதை நல்லா பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக உள்ளெல்லாம் அந்த மசாலா இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுப்போம். அந்த 2 தக்காளியை நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தோம். அந்த சாப் பண்ண தக்காளியை இது பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே போட்டு இது வதங்கட்டும். இந்த மீன் டைம் இப்போ நல்ல சூடுல வேகட்டும். இப்போ இந்த மீன் டைம் என்ன செய்யலாம், புளியை ஏற்கனவே என் ஒய்ஃப் ஊற வச்சு வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன கையளவு ஒரு துண்டு உருண்டையான ஒரு புளியை ஊற வச்சுருந்தாங்க சுடுதண்ணியில். அதை இப்போ கரைச்சி 2 முறையாக கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. 2 கப்பு. இது இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்குவோம். இல்லை ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த புளியோடவே கரைச்சிவாங்க. மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாம் 2 கரண்டி குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளில் எல்லாம் போட்டு அரைச்ச வீட்டில் ஸ்பெஷலாக அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுவோம். அந்த உப்பும் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு வச்சிங்களேன். அப்போ கொஞ்சம் நம்ம அந்த மிளகாத்தூளோட வாசனை பொருளை போட்ட பிறகு புளியை ஊற்றிட்டு ஒரு கப்பு முதல்ல விட்டு மறுபடியும் இன்னொரு கப்பு விட்டுட்டோன்னா இது நல்லா கொதிக்க ஒரு 10 to 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. இந்த புளியோட எசன்ஸோட இது பாருங்க, அது கரைச்சி வச்சாச்சு. மீனோட தலை இதெல்லாம் இந்த சீபாஸோட தலையெல்லாம் பிடிச்சிருக்கோம். இவங்க யூகேயில் வந்து சீபாஸ் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சா சூப்பராக இருக்குது. இதுதான் குழம்புக்கு. அது இதுக்கு ஒரு 3/4 கிலோவுக்கு வாங்கிட்டு வந்தோம். ஒரு பெரிய 2 சீபாஸ் வாங்கினது. இப்போ மிளகும் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் எசன்ஸ் கொடுக்கும். மிளகு கொஞ்சம் போட்டு இப்போ அப்படியே வைக்கலாம். அந்த மீன் டைம் என் ஒய்ஃப் ரைஸும் வச்சுட்டாங்க வடித்து எடுத்துடலான்னு. ஸோ இப்போது புழுங்கல் அரிசி சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு, குழம்பும் வந்துட்டுருக்கு. இப்போது ஆல்மோஸ்ட் கொதிச்சிச்சு. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது பாருங்கள், கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது இந்த ஃபிஷ்ஷை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில்
மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா மீன் ஈஸியாக வெந்துடும். இது ஃபாஸ்ட்டாக வெந்துடும் கூட இந்த மீன். அதனால் ஓரளவுக்கு மீடியமான ஹீட்டில் கொதிக்க விட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் திருப்பி போட்டுட்டிங்கன்னு வச்சுங்க மீனை ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் ஒரு மீன் குழம்பை ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இது எல்லோரும் செய்வீங்க. இது என்னென்னா ஒவ்வொரு மீன் குழம்பும் ஒவ்வொரு வித்தியாசம். என் மாமியார் வீட்டில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, மற்ற ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்டில் இப்போ ரைஸும் வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லியை வெட்டி வச்சுட்டாங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா மீன் குழம்பு ரெடி. பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா பக்காவாக குழம்பு ரெடி ஆகிடும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வேலை அது ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டாக போட்டால் இந்த ஹீட்லேயே இந்த குழம்பு வெந்துடும். இவ்வளோதாங்க. எனக்கும் பொழுது போல் டெய்லி ஏதாவது வீட்லேயே உட்காந்துருக்கோம், உடம்பு சரியில்லை வேறு எனக்கு. அதனால வீடியோ போட முடியல. இப்போ தான் கொஞ்சம் சுமாராகிட்டு வந்திருக்கு. அதனால தான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன். இனி ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை வீடியோ போடலாம். எனக்கும் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு சேரிட்டிக்காக கொத்தமல்லியை போட்டு எடுத்தாச்சு. இந்த மணி எல்லாம் ஒரு சில்ட்ரன் சேரிட்டிக்காகவும் டிசேபிலிட்டி இருக்கவங்களுக்காகவும் நான் பண்ணுறேன். இது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸும் வடிக்க போகிறாங்க. அதுவும் ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. இவ்வளோதாங்க. இந்த மீன் டைம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. பக்காவாக 45 மினிட்ஸில் 50 மினிட்ஸில் அவங்க எல்லாம் வெட்டி கொடுக்கறது க்ளீனிங் எல்லாம் என் ஒய்ஃப் தான் பண்ணுறாங்க. அதை கிரெடிட் கோஸ் டு மை ஒய்ஃப். மற்றபடி நான் இங்கே நின்று சமைக்கிறது தான். இப்போ இன்னொரு வானிலை எடுத்து நல்ல எண்ணெய் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு தவாவில், இரும்பு தவாவில் தான் பண்ணணும். என்னென்னா இரும்பு தவாவில் பண்ணால் வெளியிலாம் அடிச்சிடுது, க்ளீன் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன்லேயே பண்ணிடலான்னு சொன்னாங்க. சரின்னு சொன்ன மாதிரி குழம்பு சூப்பராக வந்துடுச்சு. இவ்வளோ தாங்க. இதை அடுத்த நாள் வச்சு இட்லிலையோ தோசையிலையோ சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். அருமையான டேஸ்ட் வரும். இப்போ மீனை வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கமாக வறுத்து எடுத்தால் சூப்பராக வரும் தவா. இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கம், 2 மினிட்ஸ் அந்த பக்கம், சைடு எல்லா சைடும் நீங்கள் மசாலா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த சைடெலாம் போட்டு நீங்கள் பரட்டி எடுத்திங்கன்னா பக்காவான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இதுக்கும் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். ரெஸ்டாரண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த குழம்புல இருக்க எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து அந்த மீன் குழம்பு மேலே ஊற்றி விட்ருவாங்க. அது ஒரு சூப்பரான மணத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். எல்லாமே எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட போகிறாங்க, அள்ளி அடிக்க போகிறதில்ல. ஸோ பாருங்கள், இவ்வளோ தாங்க. இந்த வாடையை போகிறதுக்கு பக்கத்துலேயே கேண்டில் ஏற்றி வச்சிட்டிங்கன்னா மீனோட வாடை, மீன் குழம்போட வாடை கிச்சன் ஃபுல்லாக இருக்கும். இங்கே குளிர் ஊரில் வந்து வெதர் மாதிரி இருக்கிறதால உடனே நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் அந்த வாடை வந்துடும், மீனோட மனம். அதனால் அதை அடக்கிறதுக்கு அங்கங்கே கேண்டில் ஏற்றி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோரை திறந்து வச்சு கேண்டில் ஏற்றி வச்சிங்கன்னா பக்காவாக போயிடும். மீனும் ரெடி ஆகிட்டே இருக்குது. சூப்பராக வந்துருச்சு. அந்த மீன் டைம் ரைஸும் வடித்து வந்துருச்சு. எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ரசமும் அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், ரைஸு எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லன்ச்சு ரெடி. பாருங்க, பரட்டி போட்டுட்டா. இந்த வேலைக்கெலாம் நான் போகிறதில்ல. எண்ணெய் தெளிச்சிச்சின்னா எகிரி போக முடியாது சேரில் உட்காந்துருக்கும் போது. அதனால் என் ஒய்ஃப் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. வீடியோ காட்ட வேணான்ட்டாங்க. ஸோ ஃபிஷ்ஷும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த கலர் மாறி அப்படியே பக்காவாக குக்காக வந்து கிறிஸ்பியாக இருக்கும். மேலே உள்ளே பார்த்தா ரசமும் ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பியாக இருக்கும், மேலே உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இவ்வளோ தாங்க ஃபிஷ்ஷு. ரொம்பவும் பொரிக்கக்கூடாது, அது கருவாடு மாதிரி ஆகிடும். ஒரு பேப்பரில் வச்சிட்டிங்கன்னா, டிஷ்யூ பேப்பரில் அந்த ஆயிலெலாம் ட்ரை ஆகிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் ஒரு டைமுக்காக ஒரு விஷயம் சொல்லணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐம் கெட்டிங் பெட்டர். இவ்வளோ தாங்க. இன்றைக்கி லன்ச்சு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு, சீபாஸோட குழம்பு, வறுவல், ஊறுகாவோட ரசத்தையும் வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை மற்றவங்களோட மீன் குழம்பு இந்த ஊறுகாவை தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன்,
ஜெயவாமிர்தம் மீன் வறுவல், அதை ஒரு வெயிட். சூப்பர், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் வீடியோ. வாழ்க வளமுடன், வாழ்க இவ்வையகம். ப்ளீஸ் சப்போர்ட் M&D அசோசியேஷன் அண்ட் சில்ட்ரன் சேரிட்டி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.